ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஸ்டீவு. போன வீடியோவில் இது பண்ணதுக்கு மன்னிச்சிடுங்க. ஆக்சுவலி நான் போன வீடியோவில் மைண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதில் வந்து கிடச்ச ரூட் தான் இது. இந்த ரூட்டை வச்சு நம்ம வந்து ஒரு மாப் ஃபார்ம் கட்டலான்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. அந்த மாப் ஃபார்ம் வந்து நிறையா வேலை இருக்குது, அதை கட்டணும். பொறுமையாக தான் கட்டுவோம். அதே நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு முதல்ல போட்ட மைன்கிராஃப்ட் வீடியோவில் வந்து ஏன் வாய்ஸ் கிடைக்குன்னா கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ், அதனால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஒரு நாள் வீடியோ வந்தால் வர சாரி. இதுக்கு மேலே வீடியோ கண்டிப்பாக கன்ஃபார்மாக வந்துடும், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்து அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் மைன்கிராஃப்ட், அதில் தான் நம்ம விளையாண்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மைனிங்கில் கிடச்ச பிளாக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு மாப் ஃபார்ம் கட்டப்போம். அந்த மாப் ஃபார்ம் அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து நான் ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதாவது என்னென்னா, நம்ம வந்து விடாமல் வீடியோ போடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இன்னும் பெருசாகணும். ஏன்னா நானே ஒரு மொக்க சேனலை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன்னு அது நல்லா தெரியும். அதை விடாமல் இது பண்ணலாம் தான் நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மைனி நான் வந்து இந்த மைனில் எடுத்த ரிசோர்ஸஸ் தான் அதெல்லாம் என்ன சொல்லியிருந்தேன்னா அதான் நம்ம விடாமல் வீடியோ போடலான்னு நான் நினைக்கிறேன். பட் நான் இப்போ 10th, ஸோ அதை போடுறது கொஞ்சம் கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயத்த வந்து கொஞ்சம் நமக்கு அடுப்பு தான். ஏன்னா என் ஃபோன் வந்து நான் மட்டும் யூஸ் பண்ணிட்டு, என் ஃபோனே முதல்ல கிடையாது, இது எங்கள் அம்மா ஃபோனு. ஸோ நான் கொஞ்சம் வீட்டில் நிறைய பசங்க இருக்கோம் நாங்களாம். ஸோ அதில் நான் என் ஒருத்தனுக்கு ஃபோன் கிடைக்கிற டைமே கம்மி தான். அந்த டைம் கம்மியாகி நான் எடிட்டிங்கு எல்லாம் பண்ணி போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நான் யூடியூப்க்கு பிடிச்சி கண்டிப்பாக போக போக வர வீடியோஸ்லாம் நான் அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? ஸோ செகண்ட் திங் இட்ஸ் தான் சொல்ல வந்தேன். அண்ட் தென் நம்ம இந்த மாப் ஃபார்மை கண்டிப்பாக கட்டி முடிச்சிடலான்னு ஒரு ஐடியா வந்து. ஏன்னா இந்த மாப் ஃபார்ம் கட்டினா நமக்கு பாதியிலே வந்து ஒரு இது ஆக்சுவலி ரிசோர்ஸ்லாம் நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த சர்வைவல் வேர்ல்டுறாலும் மாப் ஃபார்ம் கட்டிடலாம். ஸோ 1, 2 and 3 பார்த்தீங்களா, மாப் ஃபார்ம் கட்டிட்டோம். அந்த இன்னும் விஷயம் நான் நினச்சேன். இந்த வேர்ஷனில் நான் அதாவது செட்டிங்ஸ் மாற்றி வச்சிட்டேன், எனக்கு தெரில. எனக்கு வந்து மாப்ஸில் வந்து க்ரீப்பர்ஸ்லாம் சார்ஜாக தான் வருது. ஆக்சுவலி சார்ஜ் க்ரீப்பர்ஸ்னால் என்னென்னு நமக்கு தெரியும். அது இல்லாமல் ஆனால் அது சார்ஜ் பார்த்தீங்களா, சார்ஜ் க்ரீப்பர்ஸ் தான் வருது. ஆக்சுவலி நார்மலாகவே அதை நான் ஒரு நைட் டைமில் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஏன்னா அது போட முடியல இப்போதைக்கு, நான் போடல. ஆக்சுவலி சார்ஜ் 50% வருது. அது என்னன்னு தெரியல, கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், அந்த லேகிங் ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு கிளிச்சு நான் ஃபீல்டு தான் எக்யூப் பண்ணியிருக்கேன். சைடில் பேப்பர் பேக்லேயும் தெரியும், சைடில் வந்துருக்கீங்க. அது வந்து எக்யூப் பண்ணிட்டு காசு ஒரு விஷயம். ஃபோன் வந்து டிவி, அது மட்டும் இல்லாமல் இது நிறைய யூஸ் பண்ணுற ஃபோன் இல்லையா. ஸோ இது வந்து ரொம்ப படிக்க வாங்கினது. இப்போ வந்து எனக்கு 10th படிக்க போகிறேன். ஸோ யூனிவர்சிட்டி ஞாபகம் இருக்குது, 10th படிக்க போகிறேன். எழுதிக்கிங்கன்னு கேட்காதீங்க ப்ரோன்னு சொல்லாதீங்க. 10th படிக்க போகிறேன். கண்டிப்பாக அந்த லேண்ட் ப்ராப்ளம்ஸ் அடுத்த